வரவேற்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களை என்னுடைய அதிசயிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நிச்சயமாகவே அதிசயங்களை காணும்படியும் அற்புதங்களை காணும்படியும் ஆண்டவர் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறா தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களிலே ஆண்டவர் மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறாரு. உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்முடைய பக்கத்தில் விழுகிறது. நம்மை தாக்குமோ நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இல்லை, உங்களை தாக்காது. வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, நம்மை அணுகாது. ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் கடவுளுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை அணுக முடியாது. படகுல இயேசு இருக்கிறாரு, அங்கே அவர்கள் பயப்படுகிறார்கள். உங்கள் கூட இயேசு இருந்தாலும், உங்கள் படகுல இருந்தாலும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் இருதயக்குள்ளே இயேசு இருந்தாலும் சில சூழ்நிலை வரும்போது ஒரு பயம் வருகிறது. அங்கே படகுக்குள்ளே இருக்கிறார் இயேசு, ஆனால் அவங்க பயப்படுகிறாங்க. அவனமாக உங்கள் உள்ள இயேசு இருந்தாலும் பக்கத்தில் காரியம் நடக்கும்போது, தேசத்தில் சில காரியம் நடக்கும்போது, தேசத்தில் திடீர்னு சில அழிவுகள் வரும்போது என்ன செய்கிறீங்க? பயப்படுறீங்க. அப்படி சொல்ல உன் கூட தான் நான் இருக்கிறேன், உனக்குள்ளே நான் இருக்கிறேன், உனக்குள்ளே இருந்து நான் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன் சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை எதுவுமே அணுகாது. நாம் தனி அல்ல, நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு. பிதாவும் அதாவது இப்போ இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நாம் ஒரு ஆள் இல்லை, 3 பேராக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே அணுகாது, எதுவுமே அணுகாது. சாவுக்கு ஏதுவான காரியங்களை ஏதாவது நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களை சாவு என்ன செய்யாது, உங்களை விட்டு ஓடி போகுமா? காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அறியாமல் சில வேளை சில காரியங்களை சாப்பிட்டா கூட உங்களை பாதிக்காது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களே சில வேளை அதை பாதிக்கும், சில ஆகாரங்கள், சில காரியங்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறனால நிச்சயமாக அது உங்களை பாதிக்காது. உங்களை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு மருத்துவமனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதியில் அகப்பட்டிருக்கலாம், வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சிறைசால் அகப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு நிச்சயமாகவே உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனார். கொழுந்த கன்றுகளைப் போல வெளியே ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போய் வெளியே கன்றுகளைப் போல புறப்பட்டு போகத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் தேவன் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. எதை நினைத்து நீ கலங்காதபடி, எதை நினைத்தும் குற்றவுணராதபடி, எது நடக்கிறதோ அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன நடக்க போகிற அது நன்மைக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தீமையாக நடக்காது, எல்லாமே நன்மை தான் நடக்கும். ஆனால் சில காரியம் நடக்கும்போது தீமை போல் இருக்கலாம், அது தீமை அல்ல. ரிசல்ட்டு நன்மையாக முடியத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் தேவன் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாகனம் உங்கள் வாழ்க்கையில் ரிப்பேர் ஆனால் கூட அது பிற்களே ஒரு நன்மையாக முடியும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரயாணம் தடப்பட்டால் கூட பிறகு அது என்ன செய்கிறோம், நன்மையாக முடிகிறதை பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நீங்கள் தடைப்பட்டிருக்கிறீங்களோ, எனக்கு பிரயாணத்துக்கு போக வாகனம் தடைப்பட்டிருக்கிறது, வாகனத்தில் ரிப்பேராக இருந்து கொண்டிருக்கிறது, போகிறதுக்கு நான் போய்கொண்டிருக்கும் போது நான் போய்கொண்டிருந்த பஸ்ஸு ரிப்பேர் ஆகிறது, நான் போய்கொண்டிருக்கும் போது ட்ரெயின் ரிப்பேர் ஆகிறது, நான் போகும்போது ஃப்ளைட்டு லேட் ஆகிறது, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே நன்மைக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, தீமைக்கானதல்ல, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே. அந்த சூழ்நிலையில் நான் நினைப்போம், ஐயோ இந்த காரியங்கள் மனுஷன் பாருங்க, அதாவது வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தாலும் ஆத்ம நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு மனிதர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள், ஓடி ஓடி எல்லாம் காரியம் செய்கிறாங்க. இவங்க போகவிட்ட உலகமே அழிந்து போகிறது போல ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, கேரண்டி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இல்லைன்னு சொன்ன நம்ம இந்த காரியம் செய்யலைன்னா உலகமே இன்னும் சம்பித்து நிற்கிற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய உயிருக்கு அதாவது கேரண்டியே கிடையாது, அவங்களோட வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது. இந்த பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் கூட ஒரு கேரண்டி தராங்க. மனுஷனுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. யாருமே நீ இவ்வளோ வருஷம் வாழவான்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. யாருமே அவங்களாகவே வாழலாம் என்று நினைத்தா சொல்ல முடியும், வாழ முடியும். ஆனால் கேரண்டி கிடையாது. மற்றவங்க தர கேரண்டியில் மனுஷன் வாழ முடியாது. ஆனால் பொருட்கள் மற்றவங்க தர கம்பெனிக்காரன் கேரண்டியில் என்ன செய்ய முடியாது, அதை யூஸ் பண்ணலாம். அது ரிப்பேர் ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, மாற்றி தருவாங்க, வேற ஒன்று தருவாங்க. ஆனால் மனுஷன் அதாவது வாழ வேண்டும் என்ற, அவன் நல்லா வாழ வேண்டும் என்ற, நீடித்த நாட்களை வாழ வேண்டும் என்ற, வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கேரண்டி தர முடியாது. அந்த கேரண்டி நீங்களே வைக்கலாம். உங்கள் எத்தனை வருஷம் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு பலமாக வாழ வேண்டும், எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். என்ன, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்க இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறனால
நீங்களே தீர்மானிக்கல எவ்வளோ காலம் நான் வாழ வேண்டும். 120 969 வருஷம் வரை வாழ்ந்தார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவ்வளோ வருஷம் வாழலாம். காரணம் என்ன? நீங்கள் தான் அந்த டைமை செட் பண்ண முடியும். வெளியிலிருந்து யாரும் உங்களுடைய ஆயுசு நாட்களை செட் பண்ண முடியாது. எத்தனை பேர் உங்களுக்காக எதை சொன்னாலும் எதை பண்ணினாலும் அவங்க சொல்லுவாங்க, அது முடிந்து அது போகிறது, கேட்கிறோம் போகிறது. ஆனால் கேட்கிறதே உள்ள வாங்கி நம்ம வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும், பல ஆண்டுகளாக பல ஆண்டு வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களை வயசை செட் பண்ணால் நிச்சயமாகவே அந்த வருஷம் வாழல. உங்களுக்கு சாவுக்கு ஏதோ எது நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களே அணுகாது. உங்கள் பக்கத்தில் உங்களை விட சின்னவர்கள் சில வேளை மடிந்து போகலாம், ஆனால் நீங்கள் மடிந்து போக மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுடைய டைம் நீங்களே செட் பண்ணி வைத்திருக்கீங்க. நீங்களே உலகம் சொல்லலாம், நீ எது சாதிக்க வேண்டும், இத்தனை வருஷத்தில் சாதிக்க வேண்டும், இவ்வளோ மாதத்தில் சாதிக்க வேண்டும் என்று உலகம் சொல்லுவாங்க. ஒரு கோலை செட் பண்ணு, யாராவது உங்களுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளோ வருஷம் இருக்க வேண்டும் என்று செட் பண்ணி யாராவது சொல்லித்தராங்களா? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லி தருவாங்க வெளியே இருக்கிற காரியங்களை, வெளியே சம்பாதிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், இவ்வளோ சேமித்த இவ்வளோ கிடைக்கும் என்று சொல்லி தருவார்கள். ஆனால் அதை அனுபவிக்க நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கும்போது அவங்க உலகத்திற்கு சொல்லுவாங்க, உலகத்தில் இவ்வளோ வருஷம் வாழலாம், இவ்வளோ சொல்லித்தர மாட்டாங்க. இவ்வளோ வருஷம் நீ சம்பாதித்த, இப்போ சம்பாதித்தா இவ்வளோ வருஷம் கழியும் போது இவ்வளோ கிடைக்கும், நீ உயிரோடு இருப்பாயா என்பது கேரண்டி கிடையாது. காரணம் அவங்க இன்சூரன்ஸ் போடுவாங்க, நீ செத்தாலும் வேற யாராவது சாப்பிடுவாங்க, இன்சூரன்ஸ் போட வைப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ வேண்டும் என்று நீங்களே தீர்மானிக்கலாம். இத்தனை வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்க வேண்டும், பிசினஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறீங்க அல்லவா? ஆமாம். அதே மாதிரி நான் இவ்வளோ வருஷம் வாழுவேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். அந்த தீர்மானத்தின்படி உங்கள் ஆயுசு நாட்கள் நீட்டப்படும். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் எடுக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை போல. பைபிளில் இருக்கிறது 969 வருஷம், அதுக்கு மேலே யாரும் வாழலை. அதுவரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. காரணம், அதுக்கு மேலே வாழலை என்று சொன்னால் நீங்கள் விரும்புறதுபடி வாழ முடியும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு என்ன விருப்பமோ அது நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளை வியாதியப்பட்டிருக்கும் போது, இருக்கும்போது உன்னுடைய வார்த்தையின்படி, உன்னுடைய சொல்லின்படி ஆக்கணும்னு சொல்லுகிறாரு. அப்போ அந்த காரியம் நடக்கும் என்றா நீங்கள் சொல்ல வேண்டும், நான் இவ்வளவு வருஷம் வாழ போறேன், இவ்வளவு சம்பாதிப்ப போறேன்னு சொல்லுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு சாதிப்பேன்னு சொல்லி சாதிப்பிக்கிறீங்க, இவ்வளவு ஒரு வீடை கட்டுறீங்க, இப்படி ஒரு வாகனத்தை வாங்கணும்னு சொல்லி வாங்குறீங்க, இவ்வளவு படிப்பேன்னு சொன்ன படிக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு வருஷம் உயிரோடு இருப்பேன், நான் இவ்வளவு வருஷம் உயிரோடு இருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? முடியவில்லை. ஏன்னு சொன்ன அந்த உலகம் சொல்லு 120 100 80ன்னு சொல்லிட்டு இருக்கோ, அதல்ல நீங்க சொல்லணும். இந்த பைபிளில் அதிகமாக இருக்கிற வருஷம் வரை என்னாலே வாழ முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மணி செட் பண்ணனா நிச்சயமாகவே வாழ முடியும். நிச்சயமாக வாழ முடியும். உங்களை செட் பண்ண வேண்டும். வெளியில் செட் பண்ணுகிறது நீங்கள் சாதிக்கிறீங்க, ஆனால் உள்ளே செட் பண்ணுகிறது யாருக்கு? உங்களுக்கு மாத்திரம் தெரியும், உங்களுக்கு உள்ளே இருக்கிற இயேசுக்கும் தெரியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உலகம் சொல்லும் சில வேளை இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோதான் வாழ முடியும், மருத்துவர் சொல்லுவாங்க இவ்வளோதான் வாழ முடியும், இதுக்கு மேலே உன்னுடைய இருதயம் தாங்காது, உன்னுடைய கிட்னி தாங்காது, இப்படி உன்னுடைய உறுப்புகள் தாங்கான்னு சொல்லிட்டு உலகம் சொல்லு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லை பைபிளில் இவ்வளோ வருஷம் இருக்கிறது, நான் இவ்வளோ வருஷம் வாழுவேன் என்று சொல்லிட்டு ஒரு வருஷத்தை நீங்கள் செட் பண்ணி பாருங்க. அந்த வருஷம் வரை நீங்கள் வாழ முடியும். எசேக்கியா ராஜா கேட்கிறாரு, 12 ஆண்டுகள் எனக்கு வேண்டும் என்று. 12 ஆண்டுகள் அவனுக்கு என்ன செய்யறது? அவர் கேட்டாரு, கேட்கவில்லையோ, ஆனால் 15 ஆண்டு தான் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே போல நீங்களும் 15 ஆண்டு அல்ல, எவ்வளோ வருஷம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் கேட்பீங்க, இவ்வளோ வருஷம் வாழ்ந்தா எப்படி சாப்பிட முடியும், எப்படி வாழ முடியும், இப்பவுமே கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கல. இல்லை, படைத்த தேவன் அவர் செய்வார், படைத்த தேவன் அவர் செய்வார். நீங்கள் பிறந்த உடனே நீங்களா வேலைக்கு போனீங்க, நீங்களா சம்பாதிங்க, நீங்களா வாரி சாப்பிட்டீங்க கிடையாது. உங்களுக்கு ஊட்டி தரக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்தார்கள், ஊட்டி தர உங்களுக்கு யாரோ இருந்தார்கள், உங்களுக்கு சம்பாதிக்க யாரோ ஒருவர் இருந்தாங்க. அதே போல நீங்களும் உங்களை குழந்தையாக பாருங்க. வேதம் சொல்ல, ஒரு சிறு பிள்ளை ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் வரமான சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்ன பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் போற பரவாயில்ல, இங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம போக வேண்டும் என்ற சிறு பிள்ளையை போல் வாழ வேண்டும், சிறு பிள்ளை போல் மாற வேண்டும். சிறு பிள்ளை போல மாறும்போது நம்ம ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ராஜ்யம், அதாவது உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்கு. ஒன்று தேவ ராஜ்யம், ஒன்று அதாவது இந்த உலகத்தினுடைய ஒரு ராஜ்யம் இருந்து கொண்டிருக்கிறது, பிசாசுடைய ராஜ்யம் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்ற சிறு பிள்ளை போல் மாற வேண்டும். சிறு பிள்ளைகள் என்ன தெரியும், எவ்வளவு வருஷம் நான் வாழுவேன், எவ்வளவு வருஷம் என்னுடைய வயசு என்ன கூட கேட்ட தெரியாது பிள்ளைகளுக்கு. அதே போல நீங்களும் சொல்ல வேண்டும், எனக்கு தெரியாது, நான் இவ்வளவு வருஷம் வாழுவேன்னு சொல்ல வேண்டும். இனி இவ்வளவு வருஷம் வாழ போறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்ல
சொல்ல அந்த வருஷத்துக்கு நேராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் சேருவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நினைக்க வேண்டும், நான் இவ்வளோ வருஷம் வாழுவேன், அது ஆரோக்கியத்தோடு வாழுவேன், ஏதோ ஏதோ கம்பு அப்படி அல்ல, தடுமாறி வாழ்க்கை அல்ல, ஆனால் இவ்வளோ வருஷம் ஆரோக்கியத்தை வாழுவேன், என்னுடைய ஞானம் குறையாதபடி நான் வாழுவேன், என்னுடைய ஞாபக சக்தி குறையாதபடி நான் வாழுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் போய் சேருவீங்க. அந்த இடத்துல போகும்போது இன்னும் வாழ ஆசை இருந்தால் அடுத்தும் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இப்போ பாருங்க, இவ்வளோ +2 வரை படிக்கணும்னு சொல்லிட்டு சில பிள்ளைகள் படிப்பாங்க. +2 முடித்த உடனே கல்லூரிக்கு போக வேண்டும் விரும்புவாங்க, கல்லூரி முடித்த உடனே இன்னும் மேல் படிக்க வேண்டும் விரும்புவாங்க, அடுத்து வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும். அதே போல் காலங்கள் வர வர உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதோ, எவ்வளோ விசுவாசம் இருக்கிறதோ, அவ்வளோ வருஷம் வாழ்வேன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்கள் நெருங்கி வரும்போது இன்னும் மேல் படிப்புக்கு போகிறது போல இன்னும் நான் என்னுடைய வாய்ஸ் நாட்கள் எவ்வளோ வருஷம் இன்னும் இருக்கும் அப்படி சொல்ல சொல்ல நாளுக்கு நாள் விசுவாசம் ஒரு நாள் வராது, கேள்வினால் வரும். கேட்க சொல்ல சொல்ல அதன் நம்முடைய சரீரங்கள் நமக்கு புத்துணர்வு தரும். நமக்கு சரீரம் செல்லெல்லாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். எந்த மருத்துவம் கண்டுபிடிக்காத காரியங்களை வேத வசனத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. உங்களுக்கு நான் செபிக்க போகிறேன். தேவனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை, என்னுடைய பிரசன்ஸ் நான் மூடும்படி செபிக்கிறேன். தேவனுடைய ஆணை பிறந்த காரணம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரும்படி செபிக்கிறேன். நீ விரும்புகிற ஏதோ அதை எடுத்து கேளுன்னு சொன்னது போல நீங்கள் இன்றைக்கி விரும்புங்க, கேளுங்க, விரும்புறது கேளுங்க, நீங்கள் விரும்புறது கேளுங்க. எனக்கு இவ்வளோ வருஷம் வாழ வேண்டும் ஆசை இருக்கிறது, ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நடந்து தெரிய வேண்டும், ஆண்டவர் எல்லாம் சாப்பிட வேண்டும், குறிப்பாக அதுதான் எல்லாம் சாப்பிட வேண்டும், எது சாப்பிட விருப்பம் இருக்கிறதோ அது சாப்பிடும்படி என்னுடைய அபயங்கள் ஒத்து தர வேண்டும் அப்படி நீங்கள் கேட்கும்போது தேவன் எவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிறு பிள்ளைக்கு அது என்ன விரும்புகிறத கொடுக்குறோம், அது கேட்கிற அதே பாரு நாம் சிறு பிள்ளை போல எதை விரும்புகிறோம் அதை சாப்பிடத்தக்கதாக ஆண்டவருடைய ஆயுசு நாட்கள் நீட்டப்பட வேண்டும். இவ்வளோ வருஷம் வாழ வேண்டும், என்னென்ன சாப்பிட்டு வாழ வேண்டும், எப்போ எதை எனக்கு பிடிக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும், எதையும் ஒதுக்கி வைக்க முடியாதபடி, எதையும் ஒதுக்கக்கூடாதபடி என்னுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளோ வருஷம் வாழ வேண்டும் என்று 120, 150, 200, 300 எத்தனை வருஷம் நீங்கள் வைக்கிறீங்களோ அத்தனை வருஷம் வர வாழத்தக்கான ஆரோக்கியம் எனக்கு தாருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அதையும் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. இந்த நாட்கள் நான் மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்ற ஜனங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லத்தக்கதான காரியங்களை சொல்லுங்க. அப்படியே செய்ய போற மேலான கிருபையை நன்றி செலுத்துகிறேன். ரேபோலி சங்கர பரதர பரத ரேபோ ரேக்கே பரதலேமி ரபா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் ஒரு மேல் இறங்க நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும், விரும்புகிற காலம் வர வாழ முடியும், விரும்புகிற நாட்கள் வாழ முடியும், விரும்புகிற வருஷங்கள் வாழ முடியும். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் சரீரத்திலும், உங்களுடைய பொருளாதாரத்திலும் எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. பரிசுத்தரை ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களை அறிமுகப்படுத்தி வைங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமாகவே பலன் ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. காட் பிளஸ் யூ.